ஹாய் கைஸ், வெல்கம் டு சில் வித் லோக்கி. இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னா கஞ்சனகிரி ஹில்லுக்கு போக போகிறோம். நான் கரெக்டாக வந்து இப்போது படவட்டம்மன் கோயில் வாலாஜா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து படவட்டம்மன் கோயில் சைடு போயிட்டுருக்கோம். படவட்டம்மன் கோயிலாண்ட ஏதோ வேலை நடந்துட்டு இருக்கு போல, ரோடு இது பெருசு பண்ணுறாங்க போல. இது அங்கேருந்து நம்ம இப்போ ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வர போயிருக்கோம். இன்னொரு கேங் வந்துட்டு இருக்காங்க. அவனுங்க அப்படியே முத்துக்கடியாண்ட ஒரு பாஸ் ஒன்று வாங்கணும். அவனுங்க அந்த கஞ்சனகிரி மலை மேலே ஏறத்துக்கு வண்டிக்கு ஒரு பாஸ் வாங்கணும். அதை வாங்கிறதுக்கு அவங்க போயிருக்காங்க. இப்போ நம்ம இங்கே ஒரு ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணின்னு அவனு கூட போயிட்டு முத்துக்கடை ஆசை தான் கைஸ். படவட்டம்மன் கோயில் அப்பெல்லாம் ரோடு செம்ம சில்லுன்னு இருக்கும். இந்த பக்கம் வந்தாலே இப்போ ரோடு எக்ஸ்டெண்ட் பண்றதுனால மொத்தத்தையும் மரம்லாம் ஃபுல்லா வெட்டி போட்டாங்க. மரம் எவ்வளோ மரம் இருக்கும் தெரியுமா? இங்கே மொத்த மரத்தையும் வெட்டிட்டு இருக்காங்க கைஸ். பங்க் அண்டர் இருக்கிறோம் கைஸ். கரெக்டாக இப்போ பங்க் அண்டர் பெட்ரோல் போட போகிறோம். அதுக்கப்புறம் பெட்ரோல் போட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நம்ம பெட்ரோல் பங்க் வந்தோம். இங்கே பெட்ரோல் பங்க்ல எல்லாம் கேமரா வாங்கி பாருறாங்க, எப்படி எடுக்கணும்னு கேட்குறாங்க. நம்மகிட்ட ரீல்ஸ் எடுக்கிறதுக்கான்னு கேட்குறாங்க கைஸ் எல்லாரும். கைஸ் இப்போ நம்ம கரெக்டாக நம்ம ஃப்ரெண்டு பிக்கப் பண்ணிடுறோம். பாருங்க கைஸ், இதுதான் நம்ம பஸ் ஃப்ரெண்டு. ஹாய் கைஸ், வெல்கம் டு சில் வித் லோக்கி. அவன் என்ன பண்ணுறான்னு காமியா? சினிமாட்டிக் எடுத்துனுக்கிறானுங்க. அவனுக்கு சினிமாட்டிக் எடுக்கிறதெல்லாம் நம்ம வீடியோவில் வரும். வெயில் அடிக்குதுப்பா. உனக்கு எப்படி பாக்குது? போலாமா? சினிமாட்டிக் வீடியோ முடிஞ்சிச்சு. வாங்க, இன்னும் எத்தனை இடத்துல இன்னும் போக போக சூப்பராக இருக்கும். அதான் பார்க்கல எவ்வளோ இடத்துல தான் சூப்பராக இருக்குன்னு. வாங்க போய் பார்ப்போம். ஒரு குருவி கூடும் சிறு கவிதை பாடும் அடகளத்து மேடு சின்ன மரத்தை தேடு வந்த விளைஞ்ச காட்டுக்குள்ள வளைஞ்சு ஓட இந்த மனசும் ஏகாதா. காடு என்ன பண்றான்? இந்தாங்க காசுலாம். கேமரா இதை பாருங்க, பாஸ் பாருங்க. நான் படிங்க, கவர்மெண்ட் பாஸ். அது படிக்க தெரியாதா? எங்க மாமா அது கோயில் வேலை தான். நான் கேமரா பதில் சொன்னேன். அது கூட காமிச்சு நான் என்ன பண்ணுறேன்? நான் தான் கொடுங்க சம்பளம் போட்டு. என்ன சம்பளம் போட்டு? நான் என் சம்பளம் தான் பிடிவாங்க. அது கூட இந்த காப்பி தான் போடுறேன் வாரம் போனால் வரட்டும். அதிகாரி வரட்டும், அவங்களுக்கு காசு போங்க. நான் அதிகாரி ஃபோன் பண்ணுறேன். கொஞ்சம் வருவாங்க. 2 வண்டி 100 ரூபாய். 2 வண்டி 100 ரூபாய் போகிறதானே ஒரு வண்டி. சரி, அப்போ கொடுத்துட்டான். சரி வாராடி. ஒரு முடிவு எடுத்துட்டோம். நம்ம காசு கொடுத்துட்டே போக போகிறோம். டைம் கொடுத்துக்கூடாது. எத்தனை மணிக்கு வரும்? தாத்தா 5:30 மணிலேருந்து 10 நிமிஷம் லேட்டானா கூட 6 மணி டைம். சரி தாத்தா, 6 மணிக்குள்ள வந்துடும். வந்துடு.
ஐயர் வரும் ஒரு மேலே இறங்கி அதுக்குள்ளேயே வந்து சரி நண்பர்களே கிளம்பலாம். வந்து பாரு சத்தியமாக சத்தியமாய் அந்த காமிடா நீ வந்து பாரு அவன் மூஞ்சி எவ்வளவு பிரைட் ஆயிடுச்சு. அதான் நீங்க பாத்தீங்களா பாத்தியா ஒரே ஒருத்தர் அவங்க உட்காந்துருந்தாங்க, கீழே உட்காந்துருக்காங்க போல, மேலே விடுறது இல்லையா? விடுறதில்ல. ஆனா எங்களை விட்டாங்க. நீங்க ஜென்ஸ் தானே வேணும்பா? லவ்வர்ஸ் உட்காந்துருந்தாங்களே. அங்க இங்க மேல அலோட் கிடையாது. ஏன்னா கோயில் இடம் இல்ல, தப்பு நிறைய பண்றாங்க சாமி, அதனால தான் அலோட் பண்ணல. வாங்க பௌர்ணமி 1ஆம் தேதி வந்துருங்க. மஞ்சள் கலர்ல வந்து தெரியல இல்லையா? ஐயோ மஞ்சள் கலர் தான் கேட்டீங்க பாரியா, ரொம்ப மஞ்சாவா? ரொம்ப மஞ்சளோட தண்ணி குளுக்கோஸ் கலந்துட்டு வராடா. தண்ணி காம எடுக்கக்கூடாதுடா. இவ்வளோ கஷ்டப்பட்டு மலை மேலே வந்து கோயில் கட்டி வச்சுருந்தா மற்ற 20 நாள் அந்த தண்ணி அது. நான் இது தண்ணியே மஞ்சள் கலர் தானேண்ணா? தண்ணி ஃபுல்லாக மஞ்சள் கலர்லையாண்ணா இருக்கும்? ஆ சரி. ஏரி தண்ணி தாண்டி வாடி குடிடி மற்ற ஜனி தாண்டி அப்படி குடிக்கலாம்னு நினச்சினடா. குடி போ. பாவம் இல்லைப்பா. கேட்சர் ஆகிட்டு ஆல்ரெடி பிளாக்ல கேட்சர் ஆகிட்டப்போ கேன் தண்ணி மறிக்குதுடாடி. எவ்வளோ டேஸ்டாகுது. இதை போய் இப்படி சொல்லுறான். இதோ வீடியோ எடுக்கிறான் பார்த்தீங்களா கைஸ்? நீ குடியாது, அவருக்கு வந்து வீட்டில் போயிட்டு பொறுமையாக குடி. வீட்டில் போயிட்டு குடிக்கிறா? நல்லா கோபுரா காமிச்சுக்கிறா. ஆடி மாசம் கூழ் ஊத்தின தண்ணி நமக்கு கிடைக்கணும்னு பார்த்தியா? இதுதான் சிவனோட. வெயிட் பாருங்க சாமியார் அது ஐட்டர் ஒருத்தர் தெரியல, ஃபோக்கஸ் ஆகல. எந்த தெரியுதாங்க நம்மளா தேடி போய் பார்க்கலாம். சிவனை மட்டும் வந்து அவரா நினைச்சா மட்டும் நடிங்க. அதனால தான் அவர் நினச்சினால தான் வெளியே போயிட்டு வந்தாங்க. ஆமா கைஸ், ஒருத்தர் போயிட்டாரு நினைச்ச பாதியிலேயே எப்படியோ உயிரோட வந்துட்டாரு. பாடியில தப்பிச்சு வந்துக்கிறான். திறமையா போயிட்டு பார்த்துட்டாரு கைஸ். நானும் தொட்டு தொட்டு பார்க்குற உயிர் அப்புறம் மூச்சு விட வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க கைஸ். மூச்சு விடுச்சா? ஆமாங்க, அவன் போய் பார்த்துட்டான்டா கீழே. பெஸ்டி போயிட்டினாரு இருக்குதா இல்லையா? ஃபுல்லா பிஸ்டி மூடிச்சு. பிஸ்ட் இல்லை, அது பிஸ்ட். பிஸ்டா பிஸ்டினா சொல்லுவாங்க. பிஸ்ட் நான் குத்துட்டேன். பிஸ்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 o'clock ஆகுது. இப்போ நம்ம போயிட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா அந்த மணிப்பாறை கஞ்சனகிரி ஹில்ஸில் வந்து பாறையில் வந்து டங் டங்னு சத்தம் வரும். மணி மாதிரி டங் டங் சட்டம் வருமா? டங் டங். அந்த பேர் வந்து மணிப்பாறையாம். அந்த மணிப்பாறையை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மணிப்பாறையை போயிட்டு சவுண்ட் எப்படி வருது அப்படின்னு போய் பார்க்கலாம். அதுக்கு தான் இப்போ ஆவலோடு எல்லாம் போயிட்டுருக்கோம். போயிட்டு அந்த மணிப்பாறையோட சவுண்டை கேட்டே ஆகணும். அங்கே வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே காமிக்கிறேன். இன்னொன்று என்னன்னா, கஞ்சனகிரி ஹில்ஸில் வந்து ஒரு முக்கியமானதோட ஒரு நல்ல முடிவு எடுத்துக்கிறாங்க. லவர்ஸ் எல்லாம் நாட் அலோட் கைஸ். கஞ்சனகிரியில் வந்து ஒரு நல்ல முடிவு எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா முடிவு பார்த்தீங்கன்னா லவர்ஸ் நாட் அலோட். கப்புள்ஸ் வந்து அலோடே இல்லையாம்மா கஞ்சனகிரி ஹில்ஸில். கப்புள்ஸ் உள்ளே வந்தால் அப்படியே அச்சு வெளியே தேத்திடுவாங்களாம். நீங்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு கீழே தடை பண்ணிடுவானுங்க. ஸோ கப்புள்ஸ் யாருன்னா வரலான்னு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வராதிங்க. வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் டைம். அதுக்கு உங்கள் ஆள் கூட கூப்பிட்டுன்னு பார்க்கில் போய் உட்காந்துக்கோங்க. பெஸ்ட். வேலூர் கோட்டையில் கூட அலோடு. வேலூர் காட்டிலேயே அலோடு கிடையாது இப்போ. ஸோ வேலூர் கோட்டையில் அலோடு இப்போ இல்லைன்னு தெரியல. லவர்ஸ் டே அன்னைக்கு மட்டும் தான் அலோடு இல்லை. லவர்ஸ் டே அன்னைக்கு வேலூர் கோட்டையில் அலோடு இல்லை. மிச்ச டைம்லாம் இருக்கான். ஸோ யாரும் கப்புள்ஸ் கூட்டிட்டு கப்புள்ஸாக கஞ்சனகிரி ஹில்ஸ் வராதிங்க. ஓகே, நம்ம அதை மணிப்பாறைக்கு போயிட்டு பார்க்கலாம். இன்னொன்று லோகிட்டே வேறு எதுனா தெரியல. வாங்க நம்ம அப்படியே போவோம். போகிற என்ன நடக்குதுன்னு. அது வியூ பாயிண்ட்லாம் சூப்பராக இருக்குது. கப்புள்ஸ் பற்றி என்ன சொல்லுறியா? கப்புள்ஸ் தெரியுமே. என்ன தெரியும்? ஆனால்
ஐயர் ஒருத்தர் தான் சொன்னார், இது அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. வந்து தட்சிணகிரி ஹில்ஸ் வந்து ரொம்ப நிறைய தப்பாக நடக்குதான். அதனால் வந்து கப்புள்ஸை தடை பண்ணிட்டாங்க. கைஸ் காட்டி பாருங்க கைஸ் என்ன பண்ணிட்டு இருக்கான்ட்டு சொல்லிட்டு சிவலிங்கத்தை பார்த்தா வச்சு மணிப்பாறைக்கிட்ட வந்தாச்சு. லைட் மாதிரி இருக்கு எங்க அது பின்னாடி சன்னுடா. பெயிண்டா? ஆமா பெயிண்ட் பாவி நான் சிவன் அது உள்ள லைட் எரியுது போல ஃபுல் சிவனை வந்து பெயிண்ட்லயே பண்ணியிருக்காங்க. அந்த நீ பக்காவா வீடியோ எடுக்கலாம்டா இங்க. அந்த வியூ பாரு சூப்பரா இருக்கு. ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சிருக்கா. வண்டியில தான் ஆய கூட்டிட்டாருல. ஏறா மேல மூச்சு வாங்குதா? இப்பவே வா போ ஏறு. போடு போடு மேலே. ஏய் நான் எங்கடா இருக்கிற போதுடா சைட்ல நான் எதுக்கு வீந்துரும்டா. கார்த்தி என்ன கார்த்தி எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. உனக்கும் ஆகாஷ்க்கும் ஒரு வீடியோ எடுக்க சொன்னா எடுக்க மாட்டான்டா. சோம்பா பேசுறாரு போட்டு அது நான் தான் ஜெயிச்சேன். அப்போ கூட ஒத்துக்க மாட்டான்டாப்பா. நாயா ஒத்துக்கணும்? இல்ல லாஸ்ட்ல எடுத்தீங்களா இல்லையா? வடிவேல ரெண்டு பேருமே எடுக்கல. கார்த்தி கோச்சிங் மேல காய்ஸ் நாங்கள் வந்து இப்போ மேலே போனோம். போயிட்டு அந்த பெல்லு பாறையை பார்த்தோம். பார்த்து முடிச்சுட்டு சரி உங்கள் வீடியோ எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகே கேமராலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவனுங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தானுங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் கார்த்தியும் ஆகாஷ்க்கும் ஒரு வாக்குவாதம் போச்சு. என்ன வாக்குவாதம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யார் ஃபோட்டோ எடுக்கிறது, ஃபஸ்ட்டு யார் வீடியோ எடுக்கிறது அப்படின்ற ஒரு வாக்குவாதம் போச்சு. அதில் வந்து கார்த்தி ஜெயிச்சான். அதை பற்றி தான் இங்கே பேசிட்டு இருக்கிறோம். கார்த்தியை சொல்லுவோம் பாருங்கள் அதை பற்றி. ஹலோ கைஸ், நான் என்ன பண்ணேன்னா அவன்ல எனக்கு ஒரு வீடியோ எடுக்கணும்னு போய் நின்னான். கொஞ்ச நேரம் எடுத்துன்னு இருந்தான். சரி எடுத்துட்டு பிறகு நான் போய் நின்னா நான் தான் எடுப்பேன்னு சண்டைக்கு வரான் கைஸ். அங்கே இருக்குதே ஒரே இடம். அதில் எப்படி கைஸ் 2 பேர் நின்று எடுக்குது? அதனால ஸ்டோன் பேப்பர் சிசரை போடுறா. நீ ஜெயிச்சா நீ எடுறா, நான் ஜெயிச்சா நான் எடுக்கிறான்னு. அவன்ல தோத்துட்டான். அதுவும் வேற லேட் போட்டு வேற போடுறான். அதில் அவன் தோத்துட்டு அப்போ ஒத்துக்க மாட்டான் கைஸ். இதை பாருங்க, நான் அவன் ஐடி மென்ஷன் பண்ணுறேன். யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க அவனை அன்ஃபாலோ பண்ணுறேன். ஏதாவது ஃபேஸ் காமிச்சு சொல்ல போடுவான். அதில் லைக்ஸ்லாம் போடாதீங்க. இதை சொல்ல கமாண்ட்ல அப்படியே கொஞ்சம் பச்சை பச்சை கேட்டு விடுங்க கைஸ். அவனை மாத்தி மாத்தி வைத்தறிச்சல்ல கொட்டிறானுங்க கைஸ். யானே தெரியல. இவன் வீடியோ தான் அவன் கோச்சிரான், அவன் வீடியோ தான் இவன் கோச்சிரான். வீடியோ எடுத்தா அழகா எடுப்போங்க கைஸ். அவன் முடி சரி பண்றான், அவன் நானா தப்பு பண்ணான்னு எல்லாம் சொல்லி எடுப்போங்க கைஸ். எனக்கு எடுக்க சொன்னா உக்காந்துனே எடுக்கிறானுங்க கைஸ். எவ்வளவு வைத்தறிச்சல் அவன் நேத்திக்கியா. அதனால இந்த மாதிரி பசங்க கூடயே கூட்டின்னு வர விடாது கைஸ். உங்க கேங்லயும் எப்படி ஒருத்தன் இருப்பான், அவனை மறக்காம டேக் பண்ணி விடுங்க கைஸ். கைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து வேற ஒரு வியூ பாயிண்ட் போகலாம். சன்செட் ஆகுது பாருங்க. சன்செட் வியூ வந்து அப்புறம் வரும். அது தெரியாதுடா போட. சுத்தினே இருக்கிறோம், இன்னும் கீழே போல. நான் சொல்ல போறாங்க கார் இருக்குது பாரு. கோவில் சேல கவுளி சொன்ன சகுன வரும். காலையும் வேப்பிலையும் தொடர்ந்து வருமே ஜாமி. ஆகாசம் பூமி எல்லாருதல கூட வரும். அண்ணாந்து பார்க்கையில கூறல் வரும். சொல்லிட்டாங்க டைம் பார்த்தீங்கன்னா 6:22 ஆயிடுச்சு. கீழே வந்து 6 o'clock மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் டைம் வந்து நாங்கள் வந்து 20 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே வந்துட்டோம். இப்போ இந்த ஃபோட்டோ ஷூட் எடுத்துனுறாங்க. அவங்க அப்படியே கிளம்பும்போது அப்படியே ஒன்றா போயிடலான்ட்டு கம்முன்னு நின்று இருக்கோம். ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம், வீடியோலாம் எடுத்து முடிச்சாச்சு. அப்படியே கிளம்ப வேண்டியதா. போக போக அவள் தான். இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ முடிச்சிக்கலாம். பண்ணுங்க. அதை நம்ம ஆள் சொல்லுவோம்டா. அதெல்லாம் சொல்றேன்.
இல்லை ஏழை இப்படி பண்றியா ஏ கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, என்ன சொல்றியா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கரெக்டா சொல்லிட்டாங்க. இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் பண்றீங்க. பை கைஸ். பயப்பிடிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? அதாவது இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கை ஒதுச்சு. இப்போ வந்தது வந்து மன நிம்மதிக்கோசம் தனியாக வர்றது, மன நிம்மதிக்கோசம் வர்றதுன்னா வரலாம். செம்ம பீஸ்ஃபுல்லான பேஸ் இங்கே இருக்குது. பேசல ஸ்பேஸ் பேஸ் நீ சொல்ல சிரிக்காத. சப்போர்ட் பண்ணி மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சு வீடியோன்னு. ஃபர்ஸ்டா முடிடாடி கை வலிக்குதுடா. பை गाइस. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். गाइस மறக்காம இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லோக்கி. யார் யாரெல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. Chill with லோக்கி.